வந்துக்குதா? வந்திருக்குங்க. ஓகே. பிஸ்மில்லா. உங்க கோண்டாவது போறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى. இன்ஷாஅல்லாஹ். கொஞ்சம் திருப்பி போடுங்க. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى. ரெண்டாவது. وجوه يومئذ خاشعة. خا வரல. خاشعة خاشعة. وجوه. خاشعة. Yes. خاشعة. خاشعة. لو وجوه يومئذ خاشعة. பாத்தீங்க ரெண்டு இடம் போட பெரியது. இந்த இடம் இது முறை மாதிரி வருது. யௌமஇதின் ஹாஷிஆ ஐ ஆ ஐ ஆ ரெண்டு ஒரே மாதிரி வருது. எப்படி வரணும்? இ ஆ இ ஆ ரெண்டு சொல்லி காட்டுங்க. இ ஆ. இ இ ஆ இ ஆ. இப்ப அந்த 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 சவுண்டுக்கு எடுத்து ஓது பாப்போம். وجوه يومئذ خاشعة. وجوه يومئذ خاشعة. அப்படியே திருப்பி ஓதுங்க. وجوه يومئذ خاشعة. மூணாவது. لقد خلقنا الإنسان في كبد. கபது அல்ல கபது. பேச மாறணுமே. كبد. கபது. لقد كبد. لقد خلقنا الإنسان في كبد. திருப்பி ஓதுங்க. لقد خلقنا الإنسان في كبد. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. இதுல பிரச்சனை ரெண்டாவது திருப்பி சரியா வரணும். وجوه يومئذ خاشعة. எது ரெண்டாவதா? ரெண்டாவது. وجوه يومئذ خاشعة. புதிய வசனங்களை நாங்க இன்னைக்கு பார்க்க தேவையில்லை. புதிய வசனம் புதிய பாடத்துக்கு போறோம். இந்த விஷயங்களை போன கிளாஸ்ல நான் உங்களுக்கு நான் தரலையே. இது ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை வேறுபாடுகளை உங்களுக்கு சொல்லிக்குது. நீங்க இதை வாசி பார்த்துக் கொள்ளலாம். வாசி பார்க்கறதோட நீங்க உச்சரிக்கும் நேரம் இந்த விஷயங்களை வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக் கொள்ளையிலும் என்னென்ன வேறுபாடுகள் உங்களுக்கு வருது என்று சொல்லி நாங்க புதிய எழுத்தாக பார்க்கிற அடுத்த சாப்டர் நம்பர் 5 5வது சாப்டர் தால் தால். இது ரெண்டுமே மெல்லினம் சார்ந்த எழுத்துக்கள். அப்படின்னால் என்ன அர்த்தம் என்றால் கீழ் நோக்கி உச்சரிக்கப்பட வேண்டிய எழுத்துக்கள். அப்படித்தானே? சரி, நாங்க இதுல ஒவ்வொன்றா பார்ப்போம். இன்றைய முதலாவது இதுல தால நாங்க ஆரம்பிப்போம். தால். அந்த தாலை பொறுத்த வரைக்கும் இதுல சவுண்ட் த. என்ன சவுண்ட்? பாருங்க, நாக்குட இந்த துண்டு எங்க போயிட்டு படணும்? பல்லிட பின்பகுதியில படணும். பல்லிட பின்பகுதி மேலும் படுது. த சொல்லி பாருங்க. த. நல்லா சத்தம் போட்டு சொல்லி பாருங்க, அப்புறம் சரியா வரும். த த த த. விளங்கல எப்படி? த த. வெரி குட், வெரி குட். ஹைரன், இந்த வசனத்தை கொஞ்சம் ஓது பாருங்க. وإن علينا للهدى. போதுமா? وإن علينا للهدى. குட். ரெண்டாவது. ووجدك عائلا فأغنى.
فأغنى இல்ல فأغنى أட sound فأغنى فأ فأغنى 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 திருப்பி இரண்டாவது ووجدك عائلا فأغنى குட் மூணாவது عبدا إذا صلى عبدا إذا صلى عبدا إذا صلى عبدا என்ற தாடை மட்டும் பார்க்கப்படாது அலிஃப் மிகுதி ஈயையும் பார்க்கணும் عبدا إذا صلى நாலாவது أرأيت إن كان على الهدى أرأيت இல்ல أرأيت 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 திருப்பி போதுமா أرأيت إن كان على الهدى திருப்பி போதுமா أرأيت إن كان على الهدى ஐந்தாவது يحسب أن ماله أخلده அஹ்லத சரி அஹ்லத நல்லாவே சரி ஆனா அன்னையில நீங்க ஐனுக்கு போறீங்க அண்ணன் போறீங்க அதையும் நோமலா கொண்டு கொடுக்கும் يحسب நோமலா ஓதும் நீங்க அந்த தொண்டையில கீழ்ப்பகுதி போறது குழப்பல يحسب أن ماله أخلده இல்ல நீங்க இப்பயும் தான் இந்த அஹ்லதன் உச்சரிக்கிறதுக்கும் அண்ணன் உச்சரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க நுணுக்கமா உங்களோட ரெக்கார்டிங்க திருப்பி கேட்கிற நேரம் அதை பிடிச்சிக்கணுமா அது பெரிய பிள்ளை திருப்பி போதுமா يحسب أن ماله أخلده அஹ் அல்ல இப்ப தூக்கணும் அஹ் வானத்தை நோக்கி தூக்கணுமே அஹ் அஹ் ஹா படிச்சிட்டீங்களே இப்ப மறக்க கூடாது இப்ப أخلده أخلده இல்ல அஹ் அல்ல அஹ்லத أخلده சரி போதுமா يحسب أن ماله أخلده நாலாவது போதுமா أرأيت إن كان على الهدى மூணாவது عبدا إذا صلى ரெண்டாவது ووجدك عائلا இப்படி فأغنى வானத்தை நோக்கி வரும் عائلا மாத்தீங்க عائلا லாஸ்ட்ல வந்துட்டே மாத்திக்கிட்டா கஷ்டம் எப்படியோ விடாது அதுல படிச்சு அதுல உள்ளாற்றைனாகி தான் நீங்க வந்து திருப்பி ஆடு வாயோடு போகப்படாது போன அர்த்தம் இன்னும் நீங்க பழைய ஓதுல மறக்கலன்னு அர்த்தம் போனா மீனிங் என்ன நீங்க நான் இன்னும் பழைய ஓதுல விட்டுட்டு வரல அது விட்டுட்டு வர மாட்டேன்னு சொல்ற மாதிரி தான் நீ அப்படி இல்ல மாறணுமா ரெண்டாவது ووجدك عائلا فأغنى ஓகே இந்த ஆக்சுவலா நான் நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி தருவேன் இந்த தாள்ற பாடம் அப்படி கண்டினியூ தொடரணும் இந்த ஒர்க்கை நீங்க என்ன செய்யுங்கன்னா நுணுக்கமா ரெக்கார்ட் கேளுங்கோ சின்ன சின்ன அலிப்பில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கணும் நுணுக்கமா பார்க்கணும் என்ன வித்தியாசம் வருது ஏன் நான் அஹ்லத சரின்னு சொல்றேன் அன்னை ஏன் உங்கள்ட்ட பிள்ளைன்னு சொல்றேன்ங்கிறத கவனமா கேட்கணும் இந்த வசனங்களை ஓதி அனுப்ப வேணாம் ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு சூன் ஆஃப்டர் மகரிப் பெரும்பாலும் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஏன்னா இந்த வீக்கோட ஹஜ்ட வெக்கேஷன் வரதால கொஞ்சம் கிளாஸஸ் சரியா அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த கட்டாயம் நல்லா பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வரணுமா இன்ஷா அல்லாஹ் வேலையில்லாம போகிறதுக்கு இந்த 5 நாள் இன்ஷா அல்லாஹ் சரிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ்.